இதனிடையே அமைச்சர் நமச்சிவாயம் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதனை பார்க்கலாம். குழந்தை ஆர்த்தியினுடைய அந்த கொடூர கொலைக்கு பல்வேறு அரசியல் கட்சிகள், அந்த பகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர், பல்வேறு சட்டமன்ற உறுப்பினர்கள், பல்வேறு சமூக அமைப்புகள் அனைவரும் முதலமைச்சரை சந்தித்து பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தினார்கள். அந்த அடிப்படையிலே முதலமைச்சர் அவர்கள் அந்த இறந்த குடும்பத்திற்கு 20 லட்சம் ரூபாய் நிவாரணமாக அறிவித்திருக்கின்றார்கள். மேலும் அந்த குற்ற செயலில் ஈடுபட்ட அத்தனை பேருக்கும் கடுமையான தண்டனைகள் வழங்குவதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் இந்த அரசாங்கம் தொடர்ந்து எடுக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்முடைய புதுவை மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கு, போதைப்பொருள் தடுப்பு, இப்படி போன்ற பல்வேறு நடவடிக்கைகளை மேலும் தீவிரப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை இந்த அரசாங்கம் தொடர்ந்து எடுக்கும். எனவே அத்தகைய குற்றவாளிகளுக்கு மிக கடுமையான தண்டனையை வழங்குவதற்கு அரசு உரிய நடவடிக்கை எடுக்கும். இன்றைக்கு முதலமைச்சர் அவர்கள் அவருடைய குடும்பத்திற்கு 20 லட்சம் ரூபாய் நிவாரண நிதியாக அறிவித்திருக்கிறார். காவல்துறை மெத்தனத்தால தான், அரசோட காவல்துறை மெத்தனத்தால தான் இந்த உயர்வு காரணம் எல்லாரும் இல்லை. எப்போதுமே பார்த்தீங்கன்னா அது மாதிரி ஒரு குற்ற செயல் நடக்கின்ற பொழுது அது மாதிரி காவல்துறை தான் சார்ஜ் பண்ணுவாங்க. அது வழக்கம்தான். ஆனால் தொடர்ந்து காவல்துறை உரிய நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்குது. அது மாதிரி சம்பந்தப்பட்ட அதிகாரி மீது, தனிப்பட்ட அதிகாரியின் மீது அது மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா உரிய விசாரணைக்கு பிறகு உரிய நடவடிக்கை நிச்சயமாக எடுக்கப்படும். கஞ்சா கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கை எதுவுமே அரசு எடுக்கலன்றது யார் அது மாதிரி சொல்றது ஒரு தவறான குற்றச்சாட்டு. ஏன்னா அது மாதிரி ஒரு சிலது அரசியல் உள்நோக்கத்தோடு அது மாதிரி வேணா அவங்க சொல்லலாமே தவிர, தொடர்ந்து பல்வேறு நடவடிக்கை இந்த அரசாங்கம் எடுத்திருக்குது. இந்த அரசாங்கம் வந்த பிறகு எவ்வளோ பேரை கஞ்சா கடத்துறவங்களை பிடிச்சிருக்குது, நிறைய பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்கிறோம். மற்ற மாநிலத்தில் இருக்கிற அந்த குற்றவாளிகள் கூட அந்த மாநிலத்திலே சென்று நாங்கள் நிறைய பேரை அரெஸ்ட் பண்ணியிருக்கிறோம். நிறையா கஞ்சா பழக்கத்தெல்லாம் நம்ம கட்டுக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறோம். இருந்தாலும் அது தொடர்ந்து மற்ற மாநிலங்கள்லேருந்து நம்முடைய மாநிலத்திற்கு பரவக்கூடிய சூழ்நிலை தொடர்ந்து இருந்துகிட்டு இருக்குது. இருந்தாலும் அதை தொடர்ந்து கண்காணிக்கிறதுக்கான அனைத்து நடவடிக்கையும் எடுத்துகிட்டு இருக்கிறோம். அது மாதிரி யாராவது சொல்கிறாங்கன்னா அது அரசியல் உள்நோக்கத்தோட ஒரு சிலவங்க களங்கம் கப்பியத்துக்காக சொல்லுவாங்க. அது மாதிரி எதுவுமே இல்லை. நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு. கூடுதலாக நிச்சயமாக ஏற்கனவே டீம் ஏற்கனவே நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்குது. இருந்தாலும் கூடுதல் கவனம் மீண்டும் செலுத்தப்படும். குற்றவாளி தொடர்ச்சியாக அந்த இடத்துல கஞ்சா அடிப்பதாகவும் போலீசார் அதை கண்டுகொள்ளலாம் அப்படின்ற அந்த பகுதி மக்கள் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. 5 பேர் அதே இடத்துல தொடர்ச்சியாவே கஞ்சா குடிப்பதாக இருப்பாங்களா? இது வரைக்கும் போலீசார் ரோந்து போய் அவங்களுக்கு நடவடிக்கை எடுக்கல அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. விசாரணை பண்ணி என்ன நடவடிக்கை? நிச்சயமா விசாரணை பண்ணி அது உரிய நடவடிக்கை நிச்சயமா இந்த அரசாங்கம் எடுக்கும். ஏன்னா காவல்துறை, முத்தால்பேட்டை காவல்துறை மீது, குறிப்பாக முத்தால்பேட்டை காவல்துறை எந்த நடவடிக்கை எடுக்க மாட்டேன். கடலோர பகுதியில் தொடர்ச்சியாக கஞ்சா மது தொடர்ச்சியாக நடக்குது, நடவடிக்கை எடுக்கணும் குற்றச்சாட்டு இருக்கு. இல்ல, இந்த குற்றச்சாட்டு இப்போ அரசினுடைய கவனத்திற்கு சொல்லியிருக்கீங்க. அதுக்கு உரிய நடவடிக்கை, விசாரணைக்கு பிறகு உரிய நடவடிக்கை வெகு விரைவாக எடுக்கப்படும். நடவடிக்கை எடுத்தாலும் குற்றச்செயல்கள் நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டா இருக்கு. என்ன மாதிரியான குண்டாஸ் அந்த மாதிரி என்ன கதை? அது நடவடிக்கை பொறுத்த வரைக்கும் காவல்துறை தலைவரோடு ஆலோசனை செய்து எந்த பிரிவின் கீழே நம்ம நடவடிக்கை எடுக்க முடியும், எப்படி நடவடிக்கை எடுக்க முடியும், மேலும் எப்படி அதை தீவிரப்படுத்துறது, இனிமே நடைபெறாமல் இருக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்ற பல்வேறு காரணிகளை ஆராய்ந்து அதற்குரிய நடவடிக்கை அரசாங்கம் எடுக்கும். சொல்லிட்டீங்க, நடவடிக்கை எடுக்கும்.
உயிரிழந்த சிறுமி குடும்பத்திற்கு 20 லட்சம் நிவாரணம் வழங்கி முதலமைச்சர் ரங்கசாமி அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார். மேலும் இந்த விவகாரத்தில் குற்றவாளிகளுக்கு கடுமையான தண்டனை கிடைக்க உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அமைச்சர் நமச்சிவாயம் செய்தியாளர்கள் மத்தியில் பேசுகையில் தெரிவித்தார். அடுத்ததாக சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.